ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:9 வாசிப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. அல்லேலூயா. நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமே. காலை நேரத்தில் கூட இந்த வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எத்தனையோ சமயத்தில் எத்தனையோ மனிதர்களை நம்ம கூப்பிடுகிறோம். எத்தனை பேர் நமக்கு பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர், அவர் உயர்ந்தவர். அவருடைய உயர்வுக்கு எந்த மனுஷனும் எந்த தேவர்களும் ஈடே கிடையாது. அவர் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான் பெரியவர். அப்படிப்பட்ட தேவன் சாதாரண மனுஷனாக இருக்கிற மண்ணாக இருக்கிற அவரால் படைக்கப்பட்ட ஒரு ஜனம் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மறு உத்தரவு ரிட்டன் நமக்கு அவர் ரிப்ளை பண்ணுறார். உடனே மறு உத்தரவு கொடுக்கிறார். நான் சத்தமிடுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாராம், இதோ இருக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஒரு மனுஷனுடைய கூப்பிடுதலை அவர் அலட்சியமாக எண்ணுகிறவர் அல்ல. ஆமே. நம்ம இன்னொரு மனுஷனை கூப்பிட்டா அவங்க அலட்சியப்படுத்துவாங்க, இன்னொருத்தரை போய் கூப்பிட்டா அவங்க உதாசீனப்படுத்துவாங்க. ஆனால் மகா பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் படைத்தவர், சாதாரண மனுஷனாகிய நான் கூப்பிடும் போது அந்த கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. சங்கீதம் 34 நான் வாசித்தது போல, இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் என்ன பண்ணாரு? கேட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். இப்போ நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்னா, ஒரு மனுஷனுடைய வேதனைகளையும் ஒரு மனுஷனுடைய சத்தத்தையும் ஒரு மனுஷனுடைய வியாகுலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். எந்த நேரத்தில் ஒரு மனுஷன் கூப்பிடுகிறானோ, எந்த நேரத்தில் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கெஞ்சுகிறானோ, அந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆனால் எத்தனையோ தேவர்களை குறித்து இந்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அதே ஏசாயா 46 வாசிக்கும் பொழுது, இங்கே இந்த இஸ்ரவேல் இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, 46:1 பேல் பனியும் 46:1 பேல் பனியும் நேபோகுனியும் அவைகளின் விக்கிரங்களும் காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் அதில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பையில் இருக்கிற பொன்னை கொட்டி தெய்வத்தை உண்டாக்குகிறான். இவனே எல்லாத்தையும் தங்கத்தை கொட்டி வெள்ளியை கொட்டி ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அதை வணங்கி பணிந்து கொண்டு அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதன் ஸ்தானத்திலே வைக்கிறான். அங்கேயே அது நிற்கும், அசையாது. நல்ல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்கி உருவாக்கி இவன் என்னென்னமோ பண்றான். என்ன பண்றான்? தூக்குறான், வைக்கிறான், வண்டியில் வைக்கிறான், ஒரு 4 தெரு என்ன பண்றான், ரவுண்ட் அடிக்கிறான், திரும்ப கொண்டு போய் என்ன பண்றான், அங்கே வைக்கிறான், பூஜையை பண்ணுறான், திரும்ப தூக்குறான், திரும்ப வேறு இடத்துல வைக்கிறான். இவன் என்னென்னமோ பண்ணியும் ஒரே ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த வசனம் சொல்லுறது, ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி ரட்சிக்கிறதும். இப்போ மனுஷன் எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறான். ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழாக்காக அவன் எவ்வளோ முயற்சி எடுக்கிறான், எவ்வளோ நாள் செலவு பண்ணான், எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறான், அதை தூக்கி சுமந்து அதுக்காக அவன் பல லட்சங்களை கொட்டுகிறான், பல வேர்வை சிந்துகிறான்.
ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அதை நோக்கி கூப்பிட்டா அது நிச்சயம் உனக்கு என்ன செய்யாதுப்பா, மறு உத்தரவு தராது, அது உன்னை ரட்சிக்கவும் ரட்சிக்காது, காப்பாற்றாது. ஆனால் அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் என்னன்னா அது அசையாது, கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் வாய் இருந்தும் கைகள் இருந்தும் அசைக்க முடியாது. அவைகளுக்கு வல்லமை இருக்குமானா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட உலாவுகிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர். நீங்கள் இவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஒன்று கூட என்ன செய்யாதுன்னா உங்களுக்கு பதில் சொல்லாது. ஏன் அப்படின்னா இவைகளெல்லாம் மண்ணு தான். இப்படி நீங்கள் ஆராதிக்கிற இந்த விக்கிரகங்கள் எல்லாம் மண்ணு தான். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய இக்கட்டை நீக்கி, என்னுடைய உபத்திரவத்தை நீக்கி, என்னுடைய வியாகுலங்களை நீக்கி அவர் என்னை பலப்படுத்துகிறவர். ஏன்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலாம் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18:26 வாசித்தீங்கன்னா, இங்கே எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசிக்கும் அந்த நாட்களில் இருந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்கிறது. 1 ராஜாக்கள் 18:26 வாசிக்கும் பொழுது அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று மத்தியானம் மட்டும் என்ன பண்றாங்க. இங்கே எலியாவுக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், எலியா ஒரே ஒரு ஆள். என்ன போட்டினா, உன் தெய்வம் பெருசா என் தெய்வம் பெருசா, நீ கூப்பிடு, முதல்ல நீங்கள் 450 பேர் இருக்கீங்க, நீங்களே கூப்பிடுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு எலியா வெயிட் பண்ணுறாரு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை வாங்கி அதை பலியிட்டு அந்த காளையில் அக்கினி வந்து இறங்கணும். அக்கினி வந்து இறங்கினா அப்போ நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர், அந்த உன் ஜபத்திற்கு உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இவங்க என்ன செய்கிறாங்க, காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒவ்வொரு நாமத்தையாக சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க, எந்த ஒரு பதிலும் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிர்க்கு குதித்து ஆடுறாங்க. மத்தியான வேளையில் எலியா என்ன செய்கிறார்னா பரியாசம் பண்ணுகிறார். உரத்த சத்தமாக என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. ஏன், உங்கள் தேவன் தியானத்தில் இருப்பான், இல்லை தூக்கத்தில் இருப்பான், இல்லை வேற எங்கன்னா வேலைக்காக போயிருப்பான், சத்தமாக என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. அதுக்கு பிறகு அந்த ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களை கூப்பிடுகிற வழியை மாற்றி ஈட்டினாலும் கத்தினாலும் தங்களை கீறி கொண்டு கூப்பிடுறாங்க. ஆனாலும் எந்த ஒரு பதில் என்ன செய்யலைங்க, வரல. ஏன் வரல, இவங்க தெய்வம் மறு உத்தரவு தராது. ஆனால் இந்த வார்த்தைக்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அது சொல்லப்படுகிறது, எலியா என்ன செய்கிறார்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, என்னை கேட்டருளும் கர்த்தாவை. உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. நடக்கிறது கவனிங்க. நம்ம சத்தமிட்டு கூப்பிடணும், நம்ம உடம்பை கிழித்து கொள்ளணும், நம்ம சாம்பலில் படுத்து உருளணும், இதெல்லாம் ஆண்டவர் கேட்கறதில்ல. நம்மளுடைய ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் கேட்டு அந்த நொடி பொழுதுல ஆண்டவர் இறங்கி மறு உத்தரவு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. எப்படிலாம் கூப்பிடணும். எலியா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும்லாம் கூப்பிடலங்க. உள்ள 1 மணி நேரம் நான் போய் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணல. எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டுக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, என்னை கேட்டருள். இந்த ஒரு வார்த்தையில் என்ன நடந்தது, வானத்திலிருந்து அக்கினி பட்சித்து பறந்து அந்த பலிபீடத்தை சுற்றி இருக்கிற இடத்த, அங்க இருக்கிற தண்ணீர் மொத்தத்தையும் காலி பண்ணுது. பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் தான் உண்மையான தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறவர், எந்த நேரமாக இருக்கலாம். ஆனால் லூக்கா 18:7 சொல்லப்படுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்கள் என்ன செய்வார்னா நியாயம் செய்வார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு தேவ ஜனக்கூட்டம் இருக்கு. ஆண்டவரே என் நிலைமையை மாற்றுங்க,
ஆண்டவரே என் சூழ்நிலையை மாத்துங்க, ஆண்டவரே கண்ணீரை துடைங்க, ஆண்டவரே நீங்க எனக்காக இறங்குங்க, ஆண்டவரே நீங்க என்னை விடுவீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதங்களை செய்யுங்க. எப்படி கூப்பிடுறாங்களா? இரவும் பகலும். லூக்கா 18:7. இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுறவருடைய விஷயத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். இந்த ஜனம் கூப்பிட்டுட்டே இருக்கு, ஆண்டவர் ஏன் ஜபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் எப்போ பதில் தருவார், எப்போ பதில் தருவார். சீக்கிரத்துல ஆண்டவர் எழுந்தருளி இந்த ஜபத்துக்கு பதிலை தருவார். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறேனே, எப்பொழுது என்னுடைய ஜபம் கேட்க, சீக்கிரத்தில் கேட்கப்படும். தேவன் எழுந்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல நமக்கு நியாயம் பிறக்கும். தேவன் எழும்புகிற இடத்துல அவர் நீதியை செய்வார். இப்போ இந்த ஜபம்லாம் என்ன செய்யுதுன்னா கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, ஆகாருடைய கண்ணீர் ஆண்டவர் துருத்தில் என்ன செய்கிறாராம், எடுத்து வைக்கிறாராம். எப்படிங்க எடுத்து வைக்க முடியும்? ஆகார் அழுது வனாந்திரத்தில் யாருமே இல்லைன்னு தான் ஆகார் அழுகுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் துருத்தியில் என்ன பண்ணுறேன்னா எடுக்கிறேன், உன் ஜபத்தை நான் பார்க்குறேன், உன் இருதயத்தின் வேதனை நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன். இல்லைன்னா சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரு. ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது ஆண்டவர் காணாதவர் போல போகிறவர்ல, ஆபத்து காலத்தில் உடனே நமக்கு பதில் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆபத்து நேரம் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி, ஆபத்து நேரம் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவா. இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து, கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. அவர் வருகிற இடம், அவர் கூப்பிடும் போது நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாதவராக இருக்கிறார். அவர் நிச்சயம் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமே. நீ நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்காக இறங்கும், நீர் எனக்காக பதில் செய்யுங்க, நீர் எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தருடைய கரம் இந்த நாள் நமக்கு இரக்கம் பாராட்ட போகிறது. கர்த்தருடைய கரம் இந்த நாள் நமக்கு பதிலை தரப்போகிறது. 3 காரியத்தை நான் சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவு தருவார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது சங்கீதம் 15வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 38வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். முதலாவது யாருக்கு தேவன் மறு உத்தரவு தருவார் அப்படின்னா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமே. யாருக்கு? அதான் இந்த தாவீது ராஜா கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்கன்னா மறு உத்தரவு கொடுப்பீங்க. தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாம் எத்தனையோ ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி, இரவு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே
உமக்காக காத்திருக்கிறேன், நீங்கள் தான் அற்புதத்தை செய்யணும். ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கிறேன், நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். இப்படி காத்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்னா பதில் தருவார். நம்ம லூக்கால வாசித்தது போல இரவும் பகலும் கூப்பிடுறாங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கு? ஏன் இன்னும் பதில் செய்யலை? ஆண்டவர் சீக்கிரத்தில் பதில் செய்வார். ஏசாயால வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் நிச்சயம் பின்பாக தள்ளப்பட மாட்டான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புதிதாக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை போல, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிற வாழ்க்கையை போல, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை போல கர்த்தர் மாற்றுவார். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு சர்ச்சு வாசல் நின்று காத்திருந்தாலே நம்ம சோர்ந்து போகிறோம். என்ன பண்ணுறோம்? ஆமாம், பூட்டியிருக்கா, இன்னும் காலையிலே சர்ச்சு பூட்டியிருக்கு, எவ்வளோ நேரம் ஆகும்? 1/4 மணி நேரத்தில் என்ன பண்ணுறோம்? சோர்ந்துடுறோம். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு. ஆனால் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன ஆவாங்களாம்? புது பேரான இடமாங்க. சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? டென்ஷன் ஆகுது, சோர்வாகுது, பசி என்ன செய்யுது, மயக்கம் வருது. அதுக்கப்புறம் ஒரு வண்டிக்காக காத்திருக்கோன்னா அதுக்கு சோர்ந்து போயிடுறோம், முடியல, டயர்டாக இருக்குன்றோம். எங்கன்னா போய் ஒரு மணி நேரம் உட்காருங்க அப்படின்னு காக்க வச்சுட்டா அவனை திட்டியே என்ன பண்ணுறோம்? சபிக்கிறோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டான் அப்படின்னு. ஆனால் கர்த்தருக்காக காத்திருந்தா ஒரு மனுஷன் சோர்வடைந்து போக மாட்டான். கர்த்தருக்காக காத்திருந்தா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் சபிப்பு வராது. கர்த்தருக்காக காத்திருந்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிச்சய தோல்விகள் வராது. அதனால வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா புது பலன். என்ன பலன்? புது பலன். ஏன் புது பலன் உண்டாகுதுன்னா அவர்களுடைய காத்திருப்புக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். மறு உத்தரவு வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வெறுமையாக காத்திரல, ஒரு நிச்சயத்தோடு காத்திருக்கிறாங்க. ஆமே, நீங்கள் எங்கேனா போகிறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா பணம் வருது அப்படின்னா நீங்கள் போயிட்டு கூட வாங்க, ஒரு 1 ஹவர் ஆகினா என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல சார், 1 ஹவர் இல்லை, 2 மணி நேரம் கூட ஆகட்டும், நான் என்ன செய்கிறேன், இங்கேயே இருக்கிறேன். இல்லை சார், கேஷ் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் போயிட்டு கூட என்ன பண்ணுங்கள், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மத்தியானமாக வந்து வாங்கிக்க. இல்லை சார், ஒரு வேலையும் இல்லை எனக்கு, நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறேன், இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் பணம் வந்தவொடனே கொடுங்க, நான் வாங்கிட்டு தான் போவேன். இப்போ நம்ம அந்த உலகத்தில் இருக்கிற அந்த பணம் கிடைக்கணுன்னா அங்கேயே உட்காந்துரும், காத்திருக்கிறோம். எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் காசோடு வெளியே வந்தால் தான் நமக்கு என்ன வரும்னா சந்தோஷம், பலன், ஒரு முகத்தில் ஒரு களிப்பு எல்லாமே வரும். ஆனால் ஒரு நாளெல்லாம் உட்கார வச்சு காசு இல்லை சார் இன்றைக்கி போயிட்டு வாங்கன்னா என்ன சொல்லுவோம்? வரும்போது சோர்ந்து போயிடும், வாடிடும், இன்றைக்கெல்லாம் என்ன தான் பண்ணணுன்னு தெரியலையே. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் சோர்ந்து போக விட மாட்டார், நிச்சயம் உங்களுக்கு ஒரு பதிலை தருவார். ஒரு பதிலோடு ஜெயத்தோடு தான் ஆண்டவரை தேடி வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போகாங்க. ஆமே, நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 9:25 வாசிக்கும் போது, உபாகம் 9:25 கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. உபாகம் 9:25 மோசே சொல்றாரு, இந்த ஜனங்களை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன போது மோசே என்ன செய்றாருன்னா இரவும் பகலும் எத்தனை நாளுங்க? 40 நாள் விழுந்து கிடக்கிறார். ஏன் 40 நாள் ஏன் விழுந்துருக்காரு? எப்படியாவது இந்த ஜெபம் கேட்கப்படணும், இந்த ஜனங்கள் அழிவிலிருந்து மீட்கப்படணும், எப்படியாவது ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய ஜீவனை மீட்கணும்னு சொல்லி காத்திருக்கிறார். யாத்திராகமம் 34:28 வாசிக்கும் பொழுது, அங்கே அவன் அப்பம் புசியாமலும், 34:28 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை 40 நாள் அந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னா பலவீனம் இல்லை,
இந்த 40 நாள் சோர்வு இல்லை. இந்த 40 நாள் அவருடைய வாழ்க்கையில் குளிர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தரோடு காத்திருக்கிறார், கர்த்தருக்குள்ளே காத்திருக்கிறார். இப்போது 40 நாள் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா ஒரு பெரிய ஜெயம் உண்டாகுது. அங்கே விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் பதில் தருகிறார், நான் அழிக்க மாட்டேன். இங்கே 40 நாள் காத்திருக்கும் போது கர்த்தர் 10 கட்டளைகளை தருகிறார். ஆமென். நம்ம தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்தா ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் தாவீது சொல்ற, கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. நான் இந்த உலகத்துக்காக காத்திருக்கிறேன் அல்ல, நான் தேவனுக்காக வைராக்கியமாக காத்திருக்கிற ஒரு தேவ ஜனம். ஆமென். ரெண்டாவது நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 102:16 எடுத்துக்கொள்வோம். 102:16. திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். ரெண்டாவது, கர்த்தர் யாருக்கு மறு உத்தரவு தருவார்னா திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு கர்த்தர் மறு உத்தரவு தருவார். ஆமே. நம்ம திக்கற்று போயிட்டோம் அப்படின்னாலே நம்மளை தேடி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னாலே டாக்டர் முடிவு பண்ணுறாங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகாது, சரியாகாது, இதுக்கப்புறம் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவ்வளோதான். இவங்களுடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு பொருட்டாகவே எடுக்காது. ஒரு மனுஷன் நல்லா நடந்துட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை. அப்போ தான் அவனுடைய வார்த்தைக்கே என்ன உண்டு, மரியாதை உண்டு. ஆமே. நல்லா கவனிங்க. உங்கள் அம்மா இருக்கிறாங்க, சரி எங்கள் அம்மா இருக்கான்னு வச்சிங்களேன், நல்லா நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கப்பா, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்க பதில் சொல்லும் போது, அவங்க கேள்வி கேட்கும் போது என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால நிறைய வேலை நடக்குது. அவங்களுக்கு முடியல, படுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்னதான் இந்த உலகத்திலே இருக்கிற உயர்ந்த ஆலோசனையை சொன்னாலும் என்ன செய்யாது, அது எடுக்கவே எடுக்காது. ஏன் எடுக்காது? அவங்களே பலவீனமாயிட்டாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சொல்கிற வார்த்தை அது ஒரு பொருட்டாக எடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்குறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். பர்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடந்து போகும்போது அந்த மனுஷனை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அந்த மனுஷன் கூப்பிடுறாரு. இப்படி கூப்பிடும் போது மற்றவர்களுடைய எல்லாருடைய பார்வையும் எப்படி இருக்குன்னா, டேய் பேசாத, அமைதியாரு, பேசாத. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பேசாத, அமைதியார். அவன் முன்னிலும் அதிக சத்தமா என்ன சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கிட்ட வந்து பேசாத, உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்குற அளவுக்கு நீ கீழே உட்காந்துட்டு இருக்கிற. அவர் பெரிய ஒரு 5000 பேரோட கூட என்ன பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. உன் சத்தத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார், அமைதியாக இரு அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் நின்னார். ஒருத்தர் அனுப்பி அவனை கூப்பிட்டு வாப்பான்னார். கூப்பிட்டு வந்து உனக்கு என்ன வேணும், நான் பார்வை அடையணும் ஆண்டவர். உடனே நீ பார்வை அடைப்பான். இப்போ ஆண்டவர் இவங்க சாதாரணமானவங்க, இவங்க அற்பமானவங்கன்னு ஆண்டவர் பார்க்கல. அவங்க திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவங்க ஜெபத்தை, அவங்களுடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணாதவராக இருக்கிறார். மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் யோசிக்கிற விதமாய் கர்த்தர் யோசிக்கிறவர் அல்ல. மனுஷன் நினைக்கிற விதமாய் கர்த்தர் நினைக்கிறவர் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, ஜீவ வழி நீரே அல்லவோ.
நல்லவரும் நீரே அல்லவோ, ஜீவவழி நீரே அல்லவோ. ஆமே. கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா துணையாக இருக்கிறார். நான் மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 37வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று எலியா என்ன செய்யறான்னா விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த மனுஷனுக்குள்ள மூணாவதா நீங்க எழுதி கொள்ளுங்க, கர்த்தர் யாருடைய ஜபத்தை கேட்கிறாரு, யாருக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார்னா, எந்த இடத்திலும் அவருக்கு முன்பாக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு, எந்த இடத்திலும் அவருக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுடைய ஜெபத்திற்கு, ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்கிறார். 450 பேர் இருந்தாலும் சரி, 4500 பேர் இருந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் ஜெபிக்கும் போது எனக்கு பதில் தருவாருன்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த வைராக்கியமும் யாருக்குள்ள இருக்குதோ அந்த மனுஷன் விலையேற பெற்றவன். எலியா சொல்லுகிறார் பாருங்க, என்னை கேட்டருளும். ஒரே ஒரு வார்த்தை, என்னை கேட். இந்த ஒரு வார்த்தையில் அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்கன தகன பலியும் வரகுகளையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்கால் அளந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எப்போ மறு உத்தரவு வருதுன்னா, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ன ஒரு எலியா. நீ எதிர்க்க 450 பேர் நில்லுப்பா, உன் தேவன் பதில் தர முடியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவன் பதில் தருவா. இந்த வைராக்கியம் தான் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து பதில் புறப்பட்டு வந்தது. இந்த வைராக்கியம் தான் தேவன் நமக்காக செய்கிற காரியத்தை செய்து முடிக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் என்ன பெருசாக வாழ்ந்துட போறீங்க, இதுக்கப்புறம் என்ன? இல்லைங்க, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். கர்த்தர் விசுவாசிங்கன்னா நான் வெட்கப்பட மாட்டேன். இப்படி சொல்ல 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 கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் இறங்கி பதில் தரும்போது அங்க இடத்துல ஒண்ணுமே இருக்காது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக செய்வார். தானியேலை நம்ம வாசிக்கிறோமே, தானியேல் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் 3 வேளையும் ஜெபம் பண்ணார். கொண்டு போய் சிங்க கெபியில போடுறாங்க. இரவெல்லாம் கெபில இருந்தோம், ஒன்று என்ன பண்ணலன்னா சேதப்படுத்தலை. ஏன் சேதப்படுத்தலைன்னா, அவருக்குள்ள இந்த வைராக்கியம். கர்த்தர் என் ஜெபத்தை எங்க இருந்தாலும் கேட்பார், கர்த்தர் கேட்பார். இந்த வைராக்கியமான அந்த விசுவாச வாழ்க்கை தான் தேவனுக்குள்ளே நாம் பாராட்டுகிற அந்த விசுவாசத்துக்கு, வைராக்கியத்துக்கு அளவு. ஆமே, எப்படி இருக்கணும்? நம்ம வைராக்கியமா இருக்கணும். ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். கேட்கும் போது ஆண்டவர் செய்வார். அந்த வைராக்கியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதிர்க்க 450 பேர் நிற்கிறாங்க. அங்கே கூப்பிட்டுட்டு எலியாவுடைய ஜபத்துக்கு பதில் வரலன்னா எலியா அந்த இடத்துல உயிரோடு இருக்கவே முடியாது. ஆனால் எலியாவுக்குள்ள இந்த 450 பேர் இவங்க பண்ணுற ஆக்ஷனு, இவங்க பண்ணுற அந்த பூஜை, இவங்க பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டு எலியா அமைதியாக இருந்தார். ஏன்னா, நீ என்ன வேணா பண்ணு, நான் இது எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பூஜை பண்ண மாட்டேன், உடம்பை கீற மாட்டேன், தலையை பிரித்து போட மாட்டேன், நான் டான்ஸ் ஆட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், தேவனே என்னை கேட்டார். இந்த வார்த்தையே கர்த்தர் எனக்கு பதிலை கொண்டு வருவார். வைராக்கியமாக விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? வைராக்கியமாக. எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு பதில் தருவார். ஆமே, நீ 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். யாருடைய ஜெபத்திற்கு பதில் தருவார், மறு உத்தரவு தருவார்? கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். 2வது யாரு? திக்கற்ற பிள்ளை. 3வது வைராக்கியமான ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருவார். எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே,
எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார், என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார், ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். இன்றைக்கு நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு விடுதலையை தருகிற தேவன் பெரியவர். இன்றைக்கு உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவருடைய கூப்பிடுதலை அலட்சியமாக எண்ணுகிறவர் அல்ல. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் மறு உத்தரவு அருளி செய்து அவருடைய ஆபத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவன், நம்முடைய ஜெபத்தை அசட்டை செய்யாதிருக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை அற்பமா எண்ணாதிருக்கிற தேவன் பெரியவர். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இந்த காலை நேரத்துல ஆவியானவரே கரை இறங்கி அசைவாடட்டும். அசைவாடுகிற தேவனுடைய வல்லமை, அசைவாடுகிற தேவனுடைய வல்லமை, ஜெபத்தை கேட்கிற தேவனுடைய வல்லமை, விடுதலை தருகிற தேவனுடைய வல்லமை, விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை, கட்டுகளை நுகங்களை முறிக்கிற கர்த்தருடைய வல்லமை, அபிஷேகத்தினால வல்லமையினால் நிரப்புகிற கர்த்தருடைய வல்லமை. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய், நல்ல கையை தட்டி நெருப்பாய், நெருப்பாய் இறங்கிடுவார் நான் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார்.
நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா.